ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக லேப்டாப் கொடுக்குறாங்க. போனஸ் எக்கச்சக்கமாக இருக்க போது கிராமங்களில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. இப்போ இந்த ஃபெல்லோஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். youthforindia.org இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் யூத் இந்தியாக்கான ஒரு ஃபெல்லோஷிப் பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2025-26 இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஃபெல்லோஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபெல்லோஷிப்னு. அதில் போயிட்டு அபோட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெல்லோஷிப் ஸ்கீம் பற்றி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ஃபெல்லோஷிப் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 11 மந்த் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2011 ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தா நாங்கள் இந்த ஸ்கீமை ரன் பண்ணிட்டு வரோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ரோக்ராம்கான நோக்கம் என்னென்னா, கிராமப்புறங்களில் இருக்காங்க பாருங்க அந்த மக்கள், அவங்களுக்கு நிறையா எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதேமாரி நிறையா ப்ராஜெக்ட் அவங்க கிராமத்துக்கு கொண்டு போகணும். இது எல்லாமே பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ஜிஓ மூலமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் ஆட்களை எடுக்கிறாங்க. உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் போயிட்டு அந்தந்த கிராமங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு நிறைய எஜுகேஷனாக இருக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி நிறையா ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபெல்லோஷிப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்க போது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக சொன்ன போனால் இதான் இந்த ஃபெல்லோஷிப்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஃபெல்லோஷிப்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 1 அக்டோபர் 2025 முன்னாடி ஸோ நீங்கள் இனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி யார் அப்ளை பண்ணலான்னா, இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த ஒரு ஃபெல்லோஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த ஃபெல்லோஷிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக்காக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2025-26 பேட்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு மெயிலுக்கு பார்த்தா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயிலுக்கு லிங்க் அனுப்புவாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இருக்க போது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஃபைனல் செலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது, அதாவது செலக்டட் கேண்டிடேட் ஆஃப் ஸ்டேஜ் 2 வில் பி நோட்டிஃபைட் ஆன் எ ரோலிங் பேசிஸ் டியூரிங் த அப்ளிகேஷன் பீரியட். உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக அனுப்பும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு எந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த கிராமத்தில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்போர்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் த கேண்டிடேட் ஹவ் அக்செப்ட் த ஆஃபர், த ஆன்போர்டிங் ப்ராசஸ் வில் பி இனிஷியேட்டட். We continuously engage with the selected candidate over an online forum to get know the better and qualify the doubt regarding the fellowship. ஸோ எல்லாமே நாங்கள் ஆன்லைன் மூலமாக செலக்ட் ஆனவங்க எல்லாருமே நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்கோம், அவங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டுமே நாங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெல்லோஷிப் சப்போர்ட் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, மந்த்லி அலோவன்ஸாக உங்களுக்கு 16,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி பார்த்தா 16,000 கிடைக்கும். எதுக்காகனா டு மீட் யுவர் லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்த 16,000 உங்களுக்கு அடங்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபுட் அது எல்லாமே இதிலே வந்துடும். மந்த்லி அலோவன்ஸாக 2,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா மீட் யுவர் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸுக்காக மந்த்லி அலோவன்ஸாக 2,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி அலவன்ஸ் ஆஃப் 1000 ரூபாய் எதுக்காகனா ஸோ மீட் த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸுக்காக நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அப்புறம் a dedicated provision for language support will be provided at the location. ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுக்கப்படும். உங்களுக்கு அந்த ஊருக்கான லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஒரு நபரை நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு இருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் சப்போர்ட்டும் அங்கே ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க 90,000 ரூபாய் அப்பான் சக்ஸஸ்ஃபுல் மற்றும் சாட்டிஸ்ஃபேக்டரி கம்ப்ளீட் ஆஃப் த ஃபெலோஷிப். ஒன்ஸ் இந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 ரூபாய் நாங்கள் வந்து அலவன்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் த ரிட்டன் 3AC ட்ரெயின் ஃபேர் ஃப்ரம் த ரெசிடென்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த 3AC இருக்க பாருங்கள், அதுக்கான அந்த ஃபேர் டிக்கெட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல அளவுக்கு உங்களுக்கு ஸோ அந்த 11 மாதம் தேவையான மந்த்லி இந்த எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதர் சப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா you will be assisted by the local NGO staff to find suitable accommodation with safety in mind. ஸோ நீங்கள் அங்கே தங்குறதுக்கு உங்களுக்கு NGO இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு வந்து நல்ல அக்காமடேஷன் வந்து பார்த்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The partner NGO will arrange for necessary support as under the when required. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படும் இதில் சம்மந்தப்பட்ட NGO வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And SBN Youth for India team member will be available for overall support and guidance அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Mentorship by experienced professional in the field, access to the community through well established partner NGOs, linkage with the premium organization of the country. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லேப்டாப் ஆல்சோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறையா குவிஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, நிறைய வில்லேஜ் சைடில் போயிட்டு அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குறதுக்கு லேப்டாப் மாஸ்டர் லேப்டாப் வந்து அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ லேப்டாப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதாங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் எதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணணும், பப்ளிகேஷன்ஸ் என்ன, ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறான்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிராமப்புறங்களில் மக்களுக்கு நீங்கள் போயிட்டு நிறைய எஜுகேஷனாக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஒரு NGO எப்படி இருப்பாங்களோ அதேமாரி தான் வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் இந்தியா சார்பில் உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் வந்து வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, தகுதி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை ஃப்ரீக்வன்சி ஆஸ்கிற கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபெலோஷிப்னா என்ன, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன பெனிஃபிட் இருக்க போது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே இது வந்து முழுக்க ரூரல் இந்தியா சார்பில் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ கிராமங்களில் போயிட்டு தான் இந்த ஃபெலோஷிப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தேவைப்படும் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறையா கொஷின் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போய் நிறையா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் செலெக்ஷன்ஸ் இருக்க போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்ஸ் லொக்கேஷன்லாம் எங்கே இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் இந்தியா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா தமிழகத்துக்கு அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் தமிழகத்தை சார்ந்தாங்க அப்படின்னா தமிழகத்திலே உங்களுக்கு பணியமர்த்தப்படும் அந்த ஃபெலோஷிப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 ஸ்டேட் அக்ராஸ் இந்தியாவில் 20 ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 250க்கு மேற்பட்ட வில்லேஜில் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20 ஸ்டேட்டில் தமிழ்நாடும் ஒன்று இருக்குது அப்படின்னு மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ். மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கிரியேட் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் இன்ஃபர்மேஷனாக நம்பர், வேறு மொபைல் நம்பர்லாம் இருக்கும். அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் மேலா ஃபீமேலா, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, இந்தியா வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர் டு யூ கரண்ட்லி ரெசிட், எந்த கரண்ட்டாக வந்து ஸ்டே பண்ணிக்கேன்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்தமாரி உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. லிங்க்டின்ல கண்டிப்பாக ப்ரொஃபைலில் வந்துடும், நீங்கள் வந்து லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக தமிழ் தெரியும்னா தமிழ் கொடுத்துட்டு ஸ்பீக் ரீட் ரைட் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் தெரியும்னா ஆட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஸ்பீக் ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எப்படி ஃபில் பண்ணது தெரியாதவங்க லாஸ்ட் இயருக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஒரு ஃபெலோஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன்.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.